ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 26. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, கொஞ்சம் பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அடி பலமோ, ஆமாம். வலி எப்படி இருக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா. லிட்டில் பிட் பெட்டர், லிட்டில் பிட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, லிட்டில் பிட் பெட்டர் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, லிட்டில் பிட் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, பெரியவர்களை மதிக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். எல்டர்ஸ்னால் பெரியவங்க, ரெஸ்பெக்ட்னால் மரியாதை. ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். அடுத்து, நான் எங்கேயோ வச்சுட்டேன், என்னோடய வண்டி சாவியை எங்கேயோ நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டைம் புலம்புவோம்ல. ஐ ஹாவ் புட் இட் சம்வேர், ஐ ஹாவ் புட் இட் சம்வேர். நான் எங்கேயோ போட்டேன், நான் சாவியை எங்கேயோ போட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் புட் இட் சம்வேர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து, கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா? கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்னா நத்திங் டு வரி, நத்திங் டு வரி. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நத்திங் டு வரி. அடுத்து, இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். வீடியோ பாஸ் பண்ணி. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நத்திங் டு ஃபியர், நத்திங் டு ஃபியர். ஃபியர்னால் பயம், வரி கவலைப்படுறதுக்கு. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நத்திங் டு ஃபியர். அடுத்து, ரொம்ப நேரம் விளாடாத, ரொம்ப நேரம் விளாடாத, டக்குன்னு வீட்டுக்கு வா. Don't play for long time, don't play for long time, don't play for long time. அடுத்து, சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் வர்றதை பொறுத்து தான். சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சலிச்சுட்டு சொல்லுவோம். ஸோ அது நத்திங் மச் டு சே, நத்திங் மச் டு சே. சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. உனக்கு டயர்டாயிடுச்சா, உனக்கு டயர்டாயிடுச்சா, இப்போ நடந்த ரேஸில் இப்போ 100 மீட்டர்ஸ்லேயே நீ இதாகிட்ட, அடுத்து இன்னொரு 200 மீட்டர்ஸ் ஓடணும், நீ டயர்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஹாவ் யூ கெட் டயர்ட், ஹாவ் யூ கெட் டயர்ட், ஹாவ் யூ கெட் டயர்ட். அடுத்து, நேற்று நான் பிஸியாக இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நேற்று நான் பிஸியாக இருந்தேன், நேற்று நான் பிஸியாக இருந்தேன். ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. நான் நேற்று, நேற்று இங்கே இருக்குது. வாஸ் அப்படின்னா பாஸ்ட், ஐ வாஸ் பிஸி எஸ்டர்டே. ஓகேவா? அடுத்து, நான் இப்போ கிளம்பணும், நான் இப்போது கிளம்பணும், நான் இப்போ கிளம்பணும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் டு லீவ் நவ்னு சொல்லலாம். நான் இப்போ கிளம்பணும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் டு லீவ் நவ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தாமதமாகுது, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும், எனக்கு லேட் ஆகுது, எனக்கு லேட் ஆகுது. இது நான் இப்போ கிளம்பணும் அப்படிங்கிறது, எனக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறது இது. ஐ ஆம் கெட்டிங் லேட், நான் தாமதமாக ஆக்கிட்டுருக்கேன், தாமதம் ஆகிட்டுருக்கேன் எனக்கு. ஐ ஆம் கெட்டிங் லேட். அடுத்து, நீ ஒத்துக்கிறியா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒத்துக்கிறியா? டு யூ அக்ரி, டு யூ அக்ரி, டு யூ அக்ரி. அடுத்து, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ மேட் அ மிஸ்டேக், ஐ மேட் எ மிஸ்டேக், ஐ மேட் எ மிஸ்டேக். ஓகே. அடுத்து, என் ஃபோனில் சார்ஜ் காலி ஆயிடுச்சு, ஃபோனு சார்ஜ் காலி ஆயிடுச்சு, என் ஃபோன் சார்ஜ் இல்லை, சார்ஜ் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ், ரேன் அவுட் ஆஃப். ஓகேவா? மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ், சார்ஜ் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அடுத்து, உன்னால் முடியும்னா செய், உன்னால் முடியும்னா நீ செய் அப்படின்னு சொல்லுவோம். டூ இஃப் யூ கேன், டூ இஃப் யூ கேன். உன்னால் முடிந்தால், இஃப் யூ, இஃப் யூ, உன்னால். டூ இஃப் யூ கேன், முடிந்தால். ஓகேவா? அடுத்து, உனக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்க. சின்ன பசங்கிட்ட சொல்லுவோம், உனக்கு எது வேணாலும் வாங்கிக்க, எவ்வளோ நாளும் பரவாயில்ல, 100 ரூபாய்க்குள்ள வாங்கிக்க. பை எனிதிங் யூ வாண்ட், பை எனிதிங் யூ வாண்ட். ஓகேவா? பை எனிதிங், எது வேணாலும் வாங்கிக்க, உனக்கு பிடிச்ச மணிக்கு, உனக்கு வேணும்னா. சரியா? அடுத்து, என் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, என் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு தான். மை டயர் வெண்ட் ஃப்ளாட், மை டயர் வெண்ட் ஃப்ளாட். ஃப்ளாட்னா சப்பையாகிறது. ஸோ அதை சொல்லலாம், அப்படி சொல்லலாம். மை டயர் வெண்ட் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து நான் பேசுகிறத கவனி, நான் பேசுகிறத கவனி அப்படிங்கிறத லிசன் டு மீ, லிசன் டு மீ. நான் பேசுகிறத கவனி, லிசன் டு மீ. வாழைப்பழத்தை உரிக்கவும், வாழைப்பழத்தை உரி இந்த அப்படின்னு சொல்லுவோம். பீல் த பனானா, பீல் த பனானா. வாழைப்பழத்தை உரிக்கனாலும் சரி, ஆப்பிளை பீல் த ஆப்பிள், பீல் த கொய்யா. அடுத்து வேறு என்ன இருக்குது? ஸோ அது என்ன ஃப்ரூட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவன் இன்னைக்கு வந்தாலும் வருவான், அவன் இன்னைக்கு வந்தாலும் வருவான். தெரில, அவன் இன்னைக்கு வந்தாலும் வருவான் அப்படிங்கிறத ஹி மைட் கம் டுடே, ஹி மைட் வந்தாலும் வந்தாலும் ஹி மைட் கம் டுடே, ஹி மைட் கம் டுடே. அடுத்து நான் இங்கே இருக்க மாட்டேன்ப்பா, கொசுக்கடி ஓவராக இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன். ஐ won't be here, ஐ won't be here, ஐ will not be here, ஐ won't be here, ஐ won't be here. அடுத்து சுடுதண்ணி குடி, சுடுதண்ணி குடி நல்லது. ட்ரிங்க் ஹாட் வாட்டர், ட்ரிங்க் ஹாட் வாட்டர். அடுத்து எங்களோட இரு, எங்களோட இரு, எங்களோட இரு. பி வித் அஸ், பி வித் அஸ், எங்களோட இரு. அடுத்து நாளைக்கு ஞாபகப்படுத்து, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு ஞாபகப்படுத்து, நான் மறந்துடுவேன் அப்படிங்கிறத ரிமைண்ட் மீ டுமாரோ, ரிமைண்ட் மீ டுமாரோ, ரிமைண்ட் மீ டுமாரோ. அடுத்து உன்னோட மொபைல் ரிங் அடிக்குது, ரிங் அடிச்சிட்ருக்கு, உன் ஃபோன் தான் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உன் ஃபோன் தான் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு. யோ மொபைல் இஸ் ரிங்கிங், யோ மொபைல் இஸ் ரிங்கிங், யோ மொபைல் இஸ் ரிங்கிங். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 25 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா பேசி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.